மத்திய அரசிடமிருந்து மாநில அரசு பெற வேண்டிய நிதியை முறையாக பெற விடியா திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மேலும் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒன்று புரிஞ்சுக்கணும் சார், இவங்க பர்சனல் ஒர்க்குக்குன்னா தைரியமாக போயிட்டு டெல்லியில் என்னென்ன வேணால் வேலையை சாதிச்சுக்கிறாங்க. இதே கவர்மெண்ட்டுக்குன்னா இவங்க போக மாட்டாங்க. அப்போ அறிக்கை விட்டு சண்டை தான் போடுறாங்க. பார்த்தானா நல்லா தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. எனக்கு தெரிஞ்சு இவங்க பர்சனல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா தான் இருக்கிறாங்க. சும்மா வெளியில் அவங்க இதில் சண்டை போட்டுக்கிறாங்க தவிர பப்ளிக்கு தான் சண்டை போடுறாங்க. அவங்க இதுக்கு சண்டை போடுறது எனக்கு தெரியல. ஸோ இவங்க கொஞ்சம் உண்மையாகவே இதுக்குன்னு முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கு வரோம். இவங்கக்கிட்ட என்ன நிதி வருதுன்னு நமக்கு தெரில. அதே மாதிரி அவங்க என்ன நிதி தராங்க. அதான் இப்போது ஒரு விஷயம் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் காசு கொடுத்துட்டோம் ஆனால் அதுக்கு சரியான அக்கௌண்ட்ஸ் இவங்க தரலன்றாங்க. இந்த சைடு இவங்க போராடுறாங்க, எனக்கு காசே தரல, நான் எப்படி நான் அக்கௌண்ட்ஸ் தர முடியும் அப்படின்ட்டு. முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே கான்ட்ரவர்ஷியல். நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் சொல்கிறத நீ ஏன் கேட்கணும், நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணுங்கிற கான்ட்ரவர்ஷியல்னாலே தமிழ்நாடு பாதிப்பாகுது சார். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே ஃபண்டு கேளுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி லெட்டர் அனுப்புனா பத்தாது, போய் பாருங்கள், கேளுங்க. கண்டிப்பாக கேட்டால் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். சரி, எவ்வளோ தடவை சார் நரேந்திர மோடிங்க வந்துட்டு போகிறாரு, இந்த காசு கொடுனா அவர் கேட்காமையா போயிட போகிறாரு. சேம் அதே மாதிரி நீங்கள் நம்மளுக்கு தேவையான பட்ஜெட் என்னவோ அதை கரெக்டாக முறையீடாக கேட்டால் கண்டிப்பாக முறையீடாக கிடைக்கும். ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தை பாருந்தான்னு சொல்கிறாங்களே, உன்னை எதுக்கு நாங்கள் வர வச்சோம்? மற்ற மாநிலத்தை பார்க்குறதுக்காக இல்லை, நீ எங்களுக்கு செய்வீங்கன்னு தான் பார்க்குறோம். அவங்கள உதாரணத்துக்கு காட்டினாக்கா அது சரிப்படாது. அப்போ அவங்களுக்கு நான் ஓட்டு போடலையே. மத்திய அரசோட இணக்கமாக போனால் தான் எந்த அரசாங்கமும் சீராக இருக்க முடியும். எதிர்த்து பண்ணிட்டாக்கா எந்த அரசாங்கமும் எனக்கு தெரிஞ்ச காலகட்டாயத்தில் மத்திய அரசாங்கத்து கூட இணக்கமாக இல்லைன்னா அவங்களுடைய பண்ட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும்.